செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருதாலும் சிலம்பும் தண்டையும் சதங்கையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்முன் வந்து தோன்றிடினேன். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ராகுகேது பேச்சு. எப்போவுமே ஒரு வருடத்தில் ராகுகேது பேச்சு ஆகும்போது மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த கிரக பேச்சில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது, என்ன தீமைகள் இருக்குது அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். அந்த வகையில் வந்துட்டு இந்த ஆண்டினுடைய ஆங்கில தேதியானது மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் வருஷம், புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது. தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு வருடம் 13ஆம் தேதி, சித்திரை 13ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதத்துக்கு விஸ்வாச வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய 13ஆம் தேதி மாலை மணி 5:25க்கு. இது சரியான டைம் பார்த்திங்கன்னா ராகு காலம். இது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இந்த ராகு பயிற்சியானது நடக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 எப்போவுமே ராகு காலம் அப்படின்ற காலம் வந்து பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. இந்த ராகு காலத்தில் தான் இந்த ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். ராகு பகவான் எங்கேருந்து பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்துலேருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க, ஆன்டி கிளாக் வைஸ், அதை எதிர் சுற்று வழியாக. அதே சமயத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. இப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்படின்ற பிளானட் வந்து உங்களுக்கு உபய ராசிகள்னு சொல்லக்கூடிய மீனத்திலையும் கண்ணிலையும் இவ்வளோ ஆண்டு காலம் இருந்துட்டு, இந்த 13 மாதங்கள் இருந்துட்டு பயிற்சி வந்து சிற ராசிகள்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த ராகுகேது பயிற்சி எப்போவுமே 180 பாகை நேர் எதிர் சுற்றில் தான் பயிற்சி ஆகும். 2025 ராகுகேது பயிற்சி பலன்கள் கும்பராசிக்கு சரியாக சொல்லணும் அப்படின்னா விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு, சரியான ஆங்கில தேதி மே மாதம் 18ஆம் தேதி அன்று மாலை மணி 5:25க்கு வரக்கூடிய சரியான ராகு காலத்தில் இந்த ராகுகேது பயிற்சியானது நடக்குது. ஸோ இந்த ராகுகேது பயிற்சி கும்பராசிக்கு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ராசி பலன் பார்க்குறதுலே அதிகமாக பார்க்குறது யான்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி தான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கடந்த காலகட்டத்தில் இப்போ வரைக்குமே ஜென்மச்சனி அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. போதாத குறைக்கு ஜென்ம ராகும் வருது. வாழ்க்கையே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் இந்த பிறவி எடுத்து அடைஞ்ச பயன்கள் போதுமானது, வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற கட்டம் வரைக்கும் கூட இந்த சனி பகவான் கொண்டு போயிருப்பார். ஆனால் இப்போ வந்து அந்த ஜென்ம ராகுவாக வராங்க. உங்கள் ராசி கும்பராசி, அந்த கும்பராசிக்கு தான் ராகு பயிற்சியாகி வராங்க. இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த கேது 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி வராங்க. 8ஆம் இடத்துலேருந்து கேது 7ஆம் இடத்துக்கும், உங்கள் ராசிக்கு தனவரஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இருந்த ராகு உங்கள் ஜென்ம சந்திரன் மேலேயும் ராகு பயணிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ பாசிட்டிவான பலன் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. என்ன பாசிட்டிவான பலன் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஆனால் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் நம்ம சொல்லிடுவோம், பாசிட்டிவும் சொல்லிடுவோம். ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்து தான் வாழ்க்கை. அப்போ பாசிட்டிவ் மட்டும் சொல்லிவிட்டு நெகட்டிவ் சொல்லணும்னா தப்பாயிடும், நெகட்டிவ் மட்டும் சொல்லிட்டு பாசிட்டிவ் சொல்லணும்னா தப்பாயிடும். ஸோ ரெண்டையுமே கலந்து சொல்லுவோம், உங்கள் வாழ்க்கையை முழுமையாகவும் சொல்லுவோம். ஏன்னா கும்பத்துக்கு மட்டும் கொஞ்சம் கவனமாக தான் இந்த காலகட்டத்தில் பலன் சொல்லி ஆகணும். ஏன்னா எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுன மாதிரி ஆகிடக்கூடாது. சரியான விஷயங்களை கரெக்டாக சொல்லணும். அப்படிங்கிறதுனால விரிவாகவே இந்த ராசியை பார்ப்போம். ஜென்ம ராகு நல்லது இல்லை. எந்த விஷயத்துக்கு? குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் உறவு, குழந்தைகளுக்கு அவங்களுக்கும் நமக்குமான பாண்டிங், அதாவது பந்தபாசங்கள் அப்படிங்கிறதுல நம்ம விட்டு கொடுத்து தான் போய் ஆகணும். நம்ம வந்து நம்மளை திருத்திக்கலாம், அடுத்தவங்களை திருத்த முடியாது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிறவி குணம் பொங்க வச்சாலும் போகாது அப்படிம்பாங்க. நாம் நம்மளை திருத்திக்கிறதுக்கான வழி தான் சிறப்பான வழி. அடுத்தவங்களை திருத்தணும்னு நினைக்காதீங்க. அதாவது 5 விரல் இருக்குது, 5 விரல் ஒரே மாதிரியாக இருக்குது இல்லையே. ஆனால் நம்ம நினச்சோம்னா நம்மளை மாற்றிக்கலாம். ஜென்மராகு 7ஆம் இடத்துக்கு ஏது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சிக்கலையும், குழந்தைகள் மகன் மகள் போன்ற உறவுகளுக்குள்ள சிக்கலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்ற எதிர்மறை பலன். பொருளாதாரத்துக்கு சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். பொருளாதாரம் தட்டுப்பாடாக தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ இப்படி ஒரு அமைப்பு. சகோதர உறவுல சிக்கல், சொத்துல சிக்கல் இப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு பாகிஸ்தான்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடம், பூர்வ புண்ணிய சொத்துக்களால் நன்மைகள் அடையக்கூடிய ஆதாயங்கள் இந்த ராகுகேது பேச்சில் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு லாபங்கள் அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு வகையில், ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லை ஒரு வாகனமாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று சேல் பண்ணியாவது உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது கைக்கு வந்துடும். உங்கள் கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கான அமௌண்ட்டு உங்கள் கைக்கு வந்துடும். கஷ்டத்துக்கான ஒரு முடிவு வந்துடும். ஏன்னா இத்தனை காலகட்டம் வந்து உங்களுக்கு 6ல் குரு, 6ல் குரு ஊரில் பகை, 6ல் குரு வேருடன் பகைலாம் பழைய வாக்கியம் இருக்குது. அதெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. இனி வந்து உங்களுக்கு ராசியை குரு பார்க்குறார்.
தெளிந்த சிந்தனை, சிறப்பான அறிவு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் இப்படி போனால் சரியாக இருக்கும் அப்படின்ற முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை இந்த குரு பார்வை உங்கள் ராசிக்கு பார்க்குறதுனால இதை கொடுத்துரும். குரு 5ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 9ஆம் வரை உங்கள் ராசியை பார்க்குறாங்க. இது மிகப்பெரிய யோகம். எவ்வளவு நெகட்டிவ் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரே பார்வை வந்து குரு பார்வை தான். குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஒரு விஷயம் போதும், உங்கள் வாழ்க்கை ஒளிவிட்டு வீசப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்செப்ட். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்த குரு பார்த்து, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்த குரு பார்த்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துகிறாங்க. அதனால் இந்த 18 மாத காலகட்டம் உங்களுக்கு ராஜயோகம் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. எதில் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் ஏதேனும் இருந்தால், ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சம்பாதிச்ச சொத்துக்கள் இருந்தால், அல்லது நீங்கள் சம்பாதிச்சு வச்சிருந்த நகை இருந்தால், அதன் மூலம் உங்களுக்கு ஒரு பணம் கிடைச்சி உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். அதாவது இறைவன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் 18 மாதமும் உங்களுக்கு வந்து கடவுளுடைய சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லக்கூடிய கருத்து. 9ஆம் இடம்ன்றது இறை அனுகிரகம் அப்படின்னு பேர். ஸோ இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் எதிரிகள் தொந்தரவு அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பு கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஸோ அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் தேவையில்லாமல் பேசக்கூடாது, தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. எதை பேசணும், எங்கே பேசணுமோ அதை மட்டும் அந்த இடத்துல பேசணும். யாரை பற்றியும் என்ன தெரிஞ்சாலும் கமெண்ட் அடிக்கக்கூடாது. மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். மனசுக்குள்ளே வச்சுக்க முடியாது தான், அது இயற்கை. எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை பதிச்சு வைக்கணும்னா கஷ்டம்தான். ஆனால் அப்படி தான் வச்சுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த 2ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டார் அப்படிங்கிறது. தொழிலை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள் வேறு, இனி தொழில் நல்லாயிருக்கும், வருமானத்துக்கு வழிவகைகள் கிடைக்கும். ஏன்னா ராசியை குரு பார்க்குறாரு. வேலைக்கு போகக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக உண்டு, நிச்சயமாக உண்டு. தொழில் செய்யக்கூடிய இடத்துல, தொழில் பார்க்குற இடத்துல அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல வேலையை மட்டும் பார்த்துட்டு அமைதியாக வந்துடணும். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது. இது முக்கியமான கான்செப்ட்டு. இதை மட்டும் மறந்துடாதீங்க. கணவன் மனைவிட்டையும், மனைவி கணவன்ட்டையும் விட்டு கொடுத்து போகணும். இது முக்கியமான விஷயம் கும்பராசிக்கு. இந்த ராகுகேது பேச்சில் நம்ம கொடுக்கக்கூடிய வார்னிங் இதுதான். 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கு கேது துண்டாடக்கூடிய கிரகம், கேது வெட்டி விடக்கூடிய கிரகம், கேது வெறுமைக்கான கிரகம், கேது விரக்திக்கான கிரகம். கணவன் மனைவி உறவுக்குள்ளே இந்த மாதிரியான விரிசல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோம், எண்ணத்தை வாழ்ந்தோம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய கேது பகவான் கொடுக்கக்கூடிய சிந்தனை. அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க, பொறுமையை கடைபிடிங்க அப்படிங்கிறதான் நம்ம வந்து கும்பராசிக்கு முக்கியமாக நம்ம இங்கே சுட்டி காட்டுறோம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சுட்டி காட்டிக்க தான் நம்ம நினைக்கிறோம். சரிங்களா? 99% நல்ல பலன்கள் தான் இருக்குது. இதில் 10% வந்து கெட்ட பலன்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரே விஷயம், கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். ஏன்னா ராகு வந்து திருநாகேஸ்வரம், கொடுமுடி, காளகஸ்தி இந்த இடங்களில் தான் ராகுவினுடைய பரிகார ஸ்தலங்களாக சொல்கிறாங்க. இந்த 3 இடங்கள் மட்டும்தான். இங்கே போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு நல்ல நிவர்த்தி கொடுக்கும். 7ஆம் இடத்துக்கு எதுக்கும், லக்ன ராகுக்கும். ஸோ வாழ்த்துக்களும் நன்றிகளும் கும்பராசிக்கு.